ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இமெயில் எத்திக்கெட்ஸ். ஸோ இமெயில் எத்திக்கெட்ஸ்ன்றது என்னென்னா, நம்ம ஒரு இமெயில் நம்ம மற்றவங்க யாராச்சும் அனுப்புகிறதா இருந்தால் நம்மள என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயமான இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கம்போஸ் இமெயில். ஸோ இந்த இமெயில் நம்ம அனுப்புகிற போகிறோம்னா நம்மளுக்கு 2-3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று யாருக்கு அனுப்ப போகிறோம், இன்னொன்று வந்து என்ன டைப் அடிக்க போகிறோம், அதோட மெசேஜோட ஷார்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, அதுதான் சப்ஜெக்ட். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது என்னோடய மேனேஜருக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேட்குறேன்னா, நான் லீவ் வேணுன்றதை வந்து சப்ஜெக்டில் போட்டுப்பேன். என்றைக்கு லீவ் எடுக்க போகிறன்றதை வந்து நான் கீழே மெசேஜ் பாடியில் போட்டுருவேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து சிசி, பிசிசி 2 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இதில் 2 யாருக்கு நம்ம அனுப்ப போகிறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பாக இருந்தால் நம்ம ஜஸ்ட் ஒரு ஆளுக்கு அனுப்பிச்சிட்டு போயிடுவோம். இதில் 2 பேர் தெரியும்னா ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுவோம். இமெயிலை பொறுத்த வரைக்கும் 2ன்றது யாருக்கு அனுப்பணுமோ. சிசின்றது ஒன்றும் இல்லை, கார்பன் காப்பினா நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் பில் போடுறதா இருந்தால் பில் போட்டுகிட்டே இருப்பாங்க, அது கீழே ஒரு ப்ளூ கலர் பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் பேப்பர் என்ன பண்ணால் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோ, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ அதுதான் வந்து சிசி. ஸோ 2க்கும் சிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், 2ன்றது யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு வி நீட் சம் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பர்சன். நம்ம ஒருத்தருக்கு அனுப்புகிறோன்னா அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 2ல் போடுங்க. சில பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும், ஆனால் அவங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் என்ன அனுப்புறீங்கன்றது. ஸோ அந்த மாதிரி பர்சனை வந்து சிசியில் போடுங்க. இப்போ பிசிசி, இந்த பிசிசியை பொறுத்த வரைக்கும் பிளாங்க் கார்பன் காப்பின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிஸ்னஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மெசேஜில் நீங்கள் யாரை போடுறீங்களோ அந்த இமெயில் ஐடியில், அது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் யார் இமெயில் ஐடி போடுறீங்களோ அவங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ் வந்து அவங்களுக்கு போகும். பட் மற்ற பர்சன் வந்து பார்க்க முடியாது, யார் யாருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்றதை பார்க்க முடியாது. ஸோ அதுதான் பிசிசி. இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் யாருக்காச்சும் மெயில் அனுப்பணும், ஆனால் நீங்கள் யாருக்கு மெயில் அனுப்புறன்றது மற்றவங்க தெரியக்கூடாதுன்றது காரணம் பிசிசி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மெயில் அனுப்பக்கூடாது, பிசிசி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.